ஆண்டவர் சிலர் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ்குள்ள கொண்டு வந்து தான் ஹீல் பண்ணுவார். சிலரை உறுதியான ஒரு மனநிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். ஏன்னா இதுக்கப்புறம் நீ ஃபேஸ் பண்றது நிறைய இருக்குது. இன்னைக்கு நீங்க ஹீல் ஆயிட்டீங்க, அப்படி ஹீல் ஆயிட்டீங்க, நாளைக்கு மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வாழ்க்கையில வரும்போது நீங்க வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பலன் வேணும், தைரியம் வேணும். நாளைக்கு ஒருவேளை டாக்டரே உன்னை பார்த்து சொல்றாங்க உனக்கு கேன்சர் இருக்க மாதிரி இருக்குன்னா நீ திருப்பி சொல்லணும், வாய்ப்பு இல்லையே, எனக்கு அது வர வாய்ப்பு இல்லையே. காரணம், எனக்குள்ள இயேசு இருக்கிறார், நானே அவருடைய தேவாலயமா இருக்கிறேன், எனக்கு வியாதி வர முடியாதுன்னு தைரியமா நீ சொல்ற ஒரு பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த ஹீலிங்ல ஒரு தாமதம் நடக்கிறது. தாமதங்களான சில ஹீலிங் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் செய்ய ஆரம்பிக்கிறார். சரீரங்கள் சுகமாகட்டும், இப்பொழுது விடுதலையாகட்டும். எல்லா சரீரங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். Be healed in Jesus' name.